பகவான் அவரை பிடிச்ச 7½ வருட காலம் முடிவடைய போகுது. அவரோட நேர்மையும், நல்ல குணத்தாலையும் எந்த துன்பம் வந்தாலும் நீதிநெறி தவறாம இருந்ததுனால சனி பகவான் அவரை விட்டு விலகுறாரு. அப்படி நலன் மகாராஜா விதர்ப்ப நாட்டை அடையும் போது கார்கோடன் கொடுத்த தன்னோட மந்திர ஆடைய அணியிறாரு. அவரோட பழைய உருவம் அவருக்கு திருப்பி கிடைக்குது. நலன் மகாராஜாவா சுயம்வரத்துல கலந்துக்கிறாரு. மறுபடியும் தமையேந்தி நலன் மகாராஜாவுக்கு மாலையிட்டு கணவனா தேர்ந்தெடுக்கிறார். மீண்டும் நலனும் தமையேந்தியும் இணையறாங்க. அப்போ நலன் மகாராஜா விதர்பா நாட்டு அரசன் கிட்ட, உங்களோட படைபலத்தை எனக்கு கொடுங்க, நான் போரிட்டு மீண்டும் என் நாட்டை கைப்பற்றேன் அப்படின்னு சொல்லி புஷ்கரன் மேல மீண்டும் போர் தொடுத்து தன் நாட்டை கைப்பற்றாரு நலன் மகாராஜா. மீண்டும் நிஷாந்த நாட்டுல தன் குடும்பத்தோட வசிக்க ஆரம்பிக்கிறாரு. இப்படி அவங்க வசிச்சுட்டு வர நேரம் ஒரு முறை ஆலயத்திற்கு செல்லும் பொழுது அங்க சனி பகவான் இவங்களுக்கு காட்சி அளிக்கிறாரு. என்னதான் இருந்தாலும் நான் உங்களுக்கு அளவுக்கு மீறிய ஒரு துன்பத்தை கொடுத்துட்டேன். அதனால